தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 55ஆம் அதிகாரம். முதலாம் 2ஆம் வசனங்கள். தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். எனக்குச் செவிகொடுத்து உத்தரவு அருளிச் செய்யும். சத்துருவினுடைய கூக்குரலினிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தினிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தாவீது தேவனிடத்தில் தன் விண்ணப்பங்களை கேட்கும்படியும் அவர் முகத்தை தனக்கு மறைக்காமல் இருக்கவும் மன்றாடுகிறார். பின்பு தன்னை சூழ்ந்து இருக்கும் சத்துருக்களின் இடுக்கங்களில் கோபங்களில் இருந்து காப்பாற்றவும் ஆத்துமாவிற்கு சமாதானம் தரவும் தேவனிடம் தியானத்தில் முறையிடுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம் வழியில் தாவீதைப் போல நம்மை சத்துருக்களின் இடுக்கங்கள் கோபங்கள் சூழ்ந்து இருக்கும் போது நம் தேவனிடம் முறை இடுகிறோமா அல்லது சோர்ந்து போய் அல்லது கோபத்தோடும் காணப்படுகிறோமா? தேவன் நம் இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் அறிவார் அல்லவா? அவர் நம்மை படைத்தவர். அவர் சொல்கிறாரே, என் மீது உங்கள் கவலைகளை வைத்துவிடுங்கள் என்று. நம் வாழ்வில் இடுக்கண்கள் சத்துருவின் சோதனைகள் சூழும்போது தேவனிடம் துதிகளோடு ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் செய்வோம். நாம் பரிசுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கும் போது நிச்சயம் நம் விண்ணப்பங்கள் உண்மையாகவும் நீதியாகவும் காணப்படும்போது தேவன் நம் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். விசுவாசிப்போம். இயேசுவின் நாமத்தில் தேவனிடம் விண்ணப்பங்களை வைப்போம். தேவன் ஜெபத்திற்கு ஜெயம் தருவார். ஆமென். அல்லேலுயா.